ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். போன எபிசோடோடவே டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட் ஆர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எபிசோட்ல இருந்து ஃபேட்டட் பேட்டில் பிட்வீன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஆர்க்கை தான் நம்ம பார்க்க போறோம். எபிசோடு 143 வரைக்கும் இந்த ஆர்க்கை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோடு 134 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே பெயின் ஜிராயா ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின் இறந்துட்டாரு. நம்ம கிட்ட அந்த ரகசியம் மட்டும் இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. அவரை நம்மளோட குருன்னு போட்டுருவோம். இப்ப நீ வெளியே வரலான்னு பெயின் சொல்லவும் ஜெட்ஸு வருவான். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்னு ஒயிட் ஜெட்ஸு சொல்லவும் அவனோட எனிமி ஆஃப்டர் ஆல் ஜிராயா அப்படின்பா பிளாக் ஜெட்ஸு. அது சின்ன இடையூறு தான். மாதரா நைன் டெயில்ஸை பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு பெயின் சொல்லவும் நைன் டெயில்ஸை பிடிக்கிறத நான் பார்க்க விரும்புறேன், நானும் கூட வரலாமான்னு ஒயிட் ஜெட்ஸு கேட்கவும் இல்ல நான் வேற ஒரு சண்டையை பார்க்கலான்னு நினைக்கிறேன்பா பிளாக் ஜெட்ஸு. அது யாருக்கு அப்படின்னு ஒயிட் ஜெட்ஸு கேட்கவும் சீக்கிரமே தெரிஞ்சுக்குவேன்பா. இதுக்கப்புறமா ஹெபி இருக்க பக்கம் காட்டுவாங்க. ஸ்ரீகட்ஸு சாஸ்கே ஓகேவா இருந்தா சரி அப்படின்பா. எதுக்காக இப்படி சொல்றேன்னு காரின்னு கேட்கவும் வந்த முதல் இடமே பயங்கரமான இடமா இருந்துச்சுனா அப்படின்னு ஸ்ரீகட்ஸு சொல்லவும் இந்த மறைவிடத்துலதான் இட்டாச்சி இருக்கான்னு சொல்ல வரையா அப்படின்னு ஜூகோ கேட்கவும் இருந்தா என்ன பண்றதுன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஸ்ரீகட்ஸு. இட்டாச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைன்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கேல அவங்ககிட்ட தோக்கறக்கான வாய்ப்பே இல்லைன்பா காரின். ஃபர்ஸ்ட் எதுவும் நடக்காம இருந்தா சரின்னு ஸ்ரீகட்ஸு சொல்லவும் காரின் ஒரு மாதிரி பேடா ஃபீல் பண்ணிட்டு நானே உள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன்பா. ஏதாவது பிரச்சனைனா நம்ம உள்ள போயிடலான்பா. எதுக்கு இவ்வளவு ஓவரா போற? சாஸ்கே கொண்டு நான் துடிக்க ஆரம்பிச்சேன் சொல்லி ஸ்ரீகட்ஸு கேட்கவும் காரின் அதெல்லாம் உண்மை இல்ல, நான் போறதா இல்ல பைத்தியக்காரான்னு சொல்லுவா. எனிமீஸ் வராங்களா இல்லையான்னு நான் வேணா பறவைகிட்ட கேட்டு சொல்றேன்பா ஜூகோ. ஆண்டவா ரெண்டு பேருமே விடாமுயற்சியோட இருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணுவா ஸ்ரீகட்ஸு. நருட்டோவோட க்ளோன்ஸ் சாஸ்கேவோட சென்டை ஃபாலோ பண்ணி போங்க. பார்த்தா இங்கேயே ஒரு பறவை தான் இருக்கும். எல்லாமே டம்மிஸா தான் இருக்கு. இந்த பக்கம் சாஸ்கே கிடைக்கல. நம்மளை விட எதிரிகள் ஒரு படி முன்னாடியே இருக்கானுங்க. இதை ஒரிஜினல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்ட்டு ஒரு க்ளோன் மறைவோம். ககாஷியன் சக்குரா கூட வர நருட்டோ ஸ்டாப் ஆவான். சவுத் ஃபாரஸ்ட்லயும் டம்மிஸ் தான் இருந்திருக்கு அப்படின்பா நருட்டோ. ஏன்டா டிப்ரெஸ்டா இருக்க? கிவ் அப் பண்ணாம இருக்க தானே உன்னோட நிஞ்சாவேன்னு சொல்லி கீபா கேட்கவும் நருட்டோ அவன் சொல்றது சரிதானான்னு சொல்லுவா சக்குரா. நருட்டோ கொஞ்சம் பூஸ்டப் ஆயிட்டு நான் சேர்த்து வச்ச மொத்த சக்கராவையும் யூஸ் பண்ணி ஷேடோ க்ளோன்ஸை அதிகப்படுத்துறேன் அப்படின்ட்டு க்ளோன்ஸை வர வைக்கவும் உங்களை நம்பிதான் இருக்குன்பா நருட்டோ. நாங்க பாத்துக்கிறோம்னு கிளம்பிருங்க. சாய் மேல இருந்து செக் பண்ணுவான். நருட்டோ மற்றவங்களும் அவங்க போற திசையிலேயே போவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கேவை காட்டுவாங்க. நீங்க வந்துட்டியா அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். சாஸ்கே யாருன்னு கேட்கவும் இட்டாச்சி இந்த இடத்துக்கு வருவான். சாஸ்கேக்கு ஒரு செகண்ட்ல திக்குன்னு ஆகும். நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, அந்த கொடூரமான கண்களும் அப்படியே இருக்கு அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண போறது இல்லையா போன தடவை பண்ண மாதிரி அப்படின்னு இட்டாச்சி கேள்வி கேட்கவும் இட்டாச்சி நருட்டோ தேட வந்திருப்பான் இல்லையா. அந்த டைம்ல சாஸ்கே வந்துட்டு இப்ப வரைக்கும் என்னோட மொத்த வெறுப்பையும் உன் மேலதான் வச்சிருக்கேன், நான் வாழ்றதுக்கு காரணமும் அந்த ஒரு பர்பஸ் தான், உன்னை கொல்றது மட்டும்தான் அப்படின்ட்டு சிடோரி பண்ணுவான் சாஸ்கே. இட்டாச்சி சிடோரியான்னு ஷாக் ஆயிருப்பான். பயங்கரமா கத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணிருப்பான் சாஸ்கே. சாப்பிடான்னு பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது அப்படின்ட்டு கண் இமைக்கிறக்குள்ள பின்னாடி வந்து சிடோரி ஷாப்ஸ்பியரை யூஸ் பண்ணி இட்டாச்சியை போட்டிருப்பான். உன் மேல எவ்வளவு வெறுப்பை நான் எனக்குள்ள தேக்கி வச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணமும் அந்த வெறுப்பு தான். உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது அப்படின்ட்டு ஜுட்சுவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவான் சாஸ்கே. பயங்கரமா பிளட் வரும் இட்டாச்சிக்கு. சாஸ்கே அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணவும் இட்டாச்சி சாஸ்கேவோட காலுக்கடியில வந்து விடுவான். நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன்பா இட்டாச்சி. பார்த்தா அது ரியல் இட்டாச்சியா இருக்காது. ஏகப்பட்ட க்ளோஸ் அப்படியே ஸ்பிளிட் அப் ஆயிரும். உச்சிகா ஹைட் அவுட்டுக்கு தனியா வந்து என்ன பாரு, அங்க விஷயங்களை செட்டில் பண்ணிக்கலான்னு இட்டாச்சியோட வாய்ஸ் கேட்கும். ஜூகோ ஸ்ரீகட்ஸு காரின் 3 பேர் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆர்டர் கொடுக்காம அங்க இருந்து நகரக்கூடாதுன்னு சொன்னான்லமா சாஸ்கே. காரின் வேற ஒரு பர்சனோட சக்கராவை சென்ஸ் பண்ணதா சொல்லவும் நாங்க வந்தா கரெக்டா இருக்குன்ட்டு வந்தோம் அப்படின்பா ஸ்ரீகட்ஸு. காரின் இறகுகளான்னு பாப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க போலான்பா சாஸ்கே. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேங்க்வெட் இன்விடேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கழுகு வேலி ஆஃப் த எண்டு கிட்ட போற மாதிரி காட்டுவாங்க. மாதரா ஸ்டாச்சுக்கு மேல அந்த மாஸ்க்டு மேன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் நல்லாவே வந்துகிட்டு இருக்கான். இப்ப நீ இன்னும் பாம்பாவே இருக்க போறியா இல்ல கழுகா மாற போறியா பாப்போம் சாஸ்கே அப்படின்பா அந்த மாஸ்க்டு மேன். ஹெபியை காட்டுவாங்க. காரின் நிறைய சக்கராவை சென்ஸ் பண்ணுவா. ஆனா எல்லாமே ஒருத்தனோடதுன்பா. வழியை மாத்தலாமான்னு சொல்லி ஸ்ரீகட்ஸு கேட்கவும் இல்ல இதையே ஃபாலோ பண்ணி போலான்பா சாஸ்கே. நல்லதுதான், நாங்க போனா டயர்ட் ஆகும்பா ஸ்ரீகட்ஸு. நருட்டோ சாஸ்கே
சாஸ்கேவை பாத்துருவான். சாஸ்கேன்னு கத்துவான். சிடோரி யூஸ் பண்ணி சாஸ்கே டிஃபீட் பண்ணிடுவான். என்னதுன்ட்டு பாப்பா காரின். சீகெட்சு ஷேடோ க்ளோன்பா. நருட்டோவா தொல்லை புடிச்சவன்பா சாஸ்கே. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சுவா. நான் சுத்தி வர சென்ஸ் பண்ண எல்லா சக்கராவும் இவனோட தான். க்ளோன் டிசப்பியர் ஆகும். ஒரிஜினல் நருட்டோவுக்கு அந்த இன்டெல் கிடைச்சிரும். சாஸ்கேவை நான் கண்டுபிடிச்சேன்பா. நல்ல வேலை பார்த்திருக்கேன்பா கீபா. நருட்டோ வழியை காமிச்சு கூட்டிட்டு போவான். மனசுக்குள்ள இந்த தடவை உன்னை தப்பிக்க விட மாட்டேன் சாஸ்கேன்பா. ஹெபியை காட்டுவாங்க. காரின் நம்மளை நோக்கி இவ்வளவு அதிகப்படியான சக்கரா வருதா அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுவா. கிசாமே வந்து நிப்பான். சீகெட்சு நீ யாருன்னு எனக்கு தெரியும்பா. இந்த பாயிண்ட தாண்டி சாஸ்கே மட்டும் தான் போகணும். இதுதான் இட்டாச்சியோட உத்தரவு. நீங்க எல்லாம் இங்கே என் கூட சேர்ந்து வெயிட் பண்ண போறீங்க அப்படின்னு கிசாமே சொல்லவும் சாஸ்கே என்னோட கோலை அச்சீவ் பண்ணாம குறுக்கே எவனாவது வந்தானா அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் நான் டீமை சேர்த்தனேன். அதனால இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்பா. காரின் இவனை அட்டாக் பண்ணிட்டு சேர்ந்தே உள்ள போய்க்கலான்பா. சண்டை போடுற நோக்கத்தோட நான் வரல. அதையும் மீறி அவன் கூட சேர்ந்து இந்த பாயிண்ட தாண்டி போகணும்னு நினைச்சா நான் கருணையே காட்ட மாட்டேன் அப்படின்னு கிசாவே சொல்லவும் சாஸ்கே காரினை கூப்பிட்டு இதை விட்டு விலகிரு. ஏன்னா இது என்னோட ரிவெஞ்சுன்ட்டு கிளம்பிடுவான். ஷீகெட்சு கீசமே ஹோஷி காகி அப்புறம் அந்த கிரேட் ஷார்க் ஸ்கின் ஜுவாட் சாமே ஹாடா அப்படின்னு சொல்லவும் கீசமே ஆச்சரியமா பாப்பா. என்ன மறந்துட்டியா? நான் தான் ஷீகெட்சு ஹோசுகி மாங்கெட்சு ஹோசுகியோட தம்பி அப்படின்னு சொல்லவும் அடையாளமே தெரியலையே நல்லா வளர்ந்துட்ட சீகெட்சு அப்படின்னு கிசாமே சொல்லவும் சாஸ்கே வர வரைக்கும் போர் அடிக்கும்ல. நேரத்தை போக்க ஃபன் பண்ணலாமா கிசாமே சென்பாய் அப்படின்ட்டு எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட்ல கைய வைக்கவும் உன்னோட அண்ணன் மாதிரி இல்லாம நீ துணிச்சலானவன் தான் இல்லையா? நான் கொஞ்சம் உன்னை அடக்கி ஆகணும் அப்படின்ட்டு சாமேஹாடாவை எடுக்கவும் ஜூகோ சாஸ்கேயோட கட்டளைக்கு கட்டுப்பட வேணாமான்னு சொல்லி கேப்பா சீகெட்சு கிட்ட. காரின் சம கடுப்பாவா. நருட்டோ எல்லாத்துக்கும் இந்த பக்கம் போகணும்னு சொல்லி வழிகாட்டி கூட்டிட்டு போவான். ஹினாட்டா ஒரு சக்கராவை சென்ஸ் பண்ணிடுவா. நருட்டோவை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள முன்னாடி போவான். வந்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவுமே நருட்டோ பின்னாடி போய் விழுந்துருவான். சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க நீங்க நீங்கன்னு வரவங்களுக்கு எல்லாம் சொல்லுவான். கரெக்டா வரும்போது லீஃப் வில்லேஜ் சேர்ந்த நீங்க எல்லாம் வரணுமா? 2 4 6 8 பேரா? 8 பேருக்கு எதிராக ஒருத்தனா அப்படின்ட்டு டோபி சிரிப்பான். யாமட்டோ அந்த துணி அகாட்சுகி சேர்ந்தவனா இவன் சொல்லி கேட்பாரு. காபுட்டோ கொடுத்த லிஸ்ட்ல கூட இவன் இல்ல அப்படின்னு ககாஷி சொல்லவும் நான் புதுசுங்க பார்த்ததுல சந்தோஷம்பா டோபி. நீ வேடிக்கையானவன் நினைக்கிறேன். எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீன்பா கீபா. அவசரப்படாத. சிச்சுவேஷனை முதல்ல புரிஞ்சுக்க. இப்போ நம்ம அவனை விட அதிக பேர் இருக்கோம் அப்படின்னு ககாஷி சொல்லவும் அடைச்செல்லாம் நீங்கள என்ன குறைச்சு மதிப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்பான் டோபி. ஷீனோ அகாட்சுகியோட மெம்பரா வந்துட்டு பாப்பா. இன்னொரு வினோதமானவனா எங்களுக்கும் சாஸ்கேக்கும் இடையில வந்துகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு திங்க் பண்ணுவா சக்குரா. டோபி பார்க்கும்போது நருட்டோ சிரிப்பான். எங்க வழியில குறுக்க வராத அப்படின்ட்டு நருட்டோ ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். டோபி ஐயோ அப்படின்ட்டு திரும்புவான். நருட்டோ டோபியை தாண்டி போயிருப்பான். சும்மா விளையாண்டன்மா. நருட்டோ செம்ம கடுப்பாவான். ஷீகெட்சு அண்ட் கீசமை சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. பார்க்க போனா அந்த பொடியினை விட இந்த பிளேட திறமையை யூஸ் பண்ணுவ போலயே அப்படின்னு கீசமை சொல்லவும் என்ன பொடியனான்ட்டு பின்னாடி போவான் ஷீகெட்சு. ஜாபூசா சென்பாயவா சொல்றேன் நீ கேப்பா ஷீகெட்சு. என்னோட சமைஹாடா சண்டை போடுறதுக்கானது இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்படின்ட்டு கிரவுண்ட்ல அடி வைப்பான். அதே தான் இங்கேயும். இது கொல்றதுக்காக அப்படின்ட்டு ஷீகெட்சு அட்டாக் வைக்கவும் வெறித்தனமா இருக்கும். பன்னெண்டு இப்படி சண்டை போடுறானுங்க. சீரியஸா செத்துற போறானுங்க. அவங்க கிட்ட நீனாவது பேசேன்னு ஜூகோ கிட்ட காரின் சொல்ல போகும்போது ஜூகோ அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, பக்கத்தால யாரும் இல்லைன்னு பறவை சொல்லிருக்கு. அவங்க சண்டைக்கு நடுவால யாரும் தொல்லை கொடுக்க முடியாதுன்பா. காரின் மனசுக்குள்ள இந்த பைத்தியக்காரனுங்க வேற சாஸ்கேக்கு என்னாச்சோ. ஆமா ஹிடன் லீஃப் வேற நம்மள தேடி வராங்கல்ல, அவங்க மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவா. டோபி இப்படி ஒரு பையனா ஒன்ன மாதிரி பையனால என்னடா பண்ண முடியும்ட்டு வாயிலே உதைப்பான். வாயில இருந்து பிளட் வரும். ஒரிஜினல் நருட்டோ மேல அடிச்சிருவான். தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவான் நருட்டோ. ஹினாட்டா கவலைப்பட்டு பாப்பா. நருட்டோ சேஃபா எந்திரிப்பான். அப்பாடான்னு ஃபீல் பண்ணுவா ஹினாட்டா. நருட்டோ எந்த டேமேஜையும் தாங்கிக்குவான். எதிரி மேல இருந்து கண் எடுக்காத ஹினாட்டான்பா சக்குரா. டோபி என்னென்ன அனலைஸ் பண்றீங்களா? ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க ஷோரா புத்திசாலிக தான், ஆனா புதுசா சேர்ந்தனா குட்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையான்ட்டு சிரிப்பான். நருட்டோவோட எல்லா அட்டாக்கையுமே டாச் பண்றான் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் ககாஷி அவன் நம்மளோட விளையாடுறான் ஆனா எதுக்காக அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. கீசமே அண்ட் ஷீகெட்சு ஃபைட்டை காட்டுவாங்க. பிளேட பயன்படுத்துறதுல இவனுக்கு அதிக சக்தி இருக்குன்னு திங்க் பண்ணுவான் ஷீகெட்சு. சரின்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ஏகப்பட்ட எஃபர்ட் போடுற ஜாபுஜாவை விட நீ பெட்டரா இருக்குன்னு சொன்னதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கீசமே அட்டாக் வைக்கும் போது ஷீகெட்சு தண்ணியா போய் திரும்ப வேற பக்கம் இருந்து அட்டாக் வைப்பான். தடுத்துடுவான் கீசாமே. எப்படி உன்னை முடிச்சிருப்பேன் பாத்தியான்ட்டு சிரிப்பா ஷீகெட்சு. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? இது என் ஸ்டாக் டைம்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேப்பா கீசாமே. என்னோட சக்கரா அதிகப்படியா நான் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஷீகெட்சு திங்க் பண்ணும்போது கிசாமே என்னோட சமைஹாடா சக்கராவை உரியும். நீ இன்னும் கவனத்தோட இருப்பின்னு நான் நினைச்சேன். அடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு கவலைப்பட போறேன்னு சொல்லி கீசாமே கேட்கவும் செம கடுப்பாமா ஷீகெட்சு. டோபியை காட்டுவாங்க. அடுத்து நம்ம என்ன விளையாட்டு விளையாடலான்னு கேப்பா. உன்ன மாதிரி அவளோட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்பா நருட்டோ. சக்குரா அதே தான்பா. ஷீனோ நாங்க சாஸ்கேவை தேடி போகணும்பா. போன தடவை சாஸ்கேவை ரெட்ரைவ் பண்றதுக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டோம்னு ஃபீல் பண்ணுவீல, இப்ப நீ யாருங்க அதை காட்டுன்பா கீபா. எங்களோட பாண்ட் இல்லையான்னு சொல்லி திங்க் பண்ணுவா சாய். ககாஷி எல்லாத்துக்கிட்டையும் இதை சீக்கிரம் முடிச்சு விட்டுலான்ட்டு சிக்னல் கொடுப்பாரு. யாமட்டோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபார்மேஷன் பீப் பண்ண சொல்லுவாரு. புரிஞ்சுதுன்பாங்க. ஓஹோ எல்லாரும் சீரியஸ் ஆகுறீங்களா? அப்ப நானும் கொஞ்சம் ஃபயர் அப் ஆகிறது தான் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ட்ரெச் ஒர்க் அவுட் பண்ணுவான் டோபி. எங்களை கிண்டல் பண்றத நிறுத்துடான்ட்டு கத்துவான் நருட்டோ. சக்குரா நருட்டோவை ஃபார்மேஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு உன் சைட்ல நீ ரெடியா கீபான்னு சொல்லி கேப்பா. எப்பவும்
ரெடியா தான் இருக்கோம் இல்லையா அக்கமாருன்ட்டு கொஞ்சுவான் கீபா. ஆரம்பிக்கலாமான்ட்டு சக்குரா நருட்டோவை சுத்தி மேல வீசுவா. அடேங்க அப்பா என்ன இவ்வளவு தூரம் போறான், அந்த புள்ளைக்கு இவ்வளவு ப்ரூட் ஸ்ட்ரென்த்தான்ட்டு திரும்பி பார்க்கும்போது அடச்ச என்னை ஏமாத்தி திசை திருப்பிட்டு 3 பேரும் என்ன சுத்து போட்டாங்க, எந்த அட்டாக்க நான் டாச் பண்றது இப்ப, இது நியாயமே இல்ல அப்படின்னு கத்துவான் டோபி கீபா அக்கமாரு சக்குரா 3 பேர் வச்சு அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு அகைன்ஸ்டா 3 பேரா, நீங்க இடன் லீஃபே கோலைங்க அப்படின்னு டோபி சொல்லும் போது ரசங்கான்னு சவுண்ட் கேட்டு மேல பாப்பான். நீ தானே அந்த டீகைன்கிறக்குள்ள அட்டாக் வச்சிருப்பான் நருட்டோ. பயங்கரமான இம்பாக்ட் ஆயிருக்கும். நான் சொன்னது கிரவுண்டுக்கு மட்டும்தான், ஏன் மாந்தையா அப்படின்ட்டு கண்ணுல மண்ணள்ளி போட்டுருவான் டோபி. நிஞ்சா ஆர்ட் பிளாக் கேட் ஜுட்சு அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவான் டோபி. ககாஷியை பார்த்துட்டு என்னடா எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு டோபி சொல்லவும் யாரும் நிக்காதீங்க பிரிஞ்சு அட்டாக் பண்ணுங்கன்னு பாரு ககாஷி. ஐயோ நிஞ்சா ஆர்ட் அப்படின்ட்டு டோபி ஒவ்வொரு கிரவுண்டுக்குள்ளேயே போய் வெளியே வந்துட்டு குச்சி எடுத்து ஒவ்வொருத்தன் தலையில அடிப்பான். இதெல்லாம் பார்த்த ககாஷி இவன் என்னதான்டா பண்றா, இது என்ன ஜுட்சு அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவாரு. டோபி ஆமால இந்த ஜுட்சுக்கு என்ன பேர் வைக்கலாம், நிஞ்சா ஆர்ட் வேக்கமோல் ஜுட்சுன்பா. இந்த வேக்கமோல் கேம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அடிக்கிறக்கான ரோல்ஸ் தவிர எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாரு ககாஷி. வேக்கமோல் கேம்ங்கிறது நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதுல எந்த ஹோல் வழியா மோல் வெளியே வருதோ வெளியே இருக்க பர்சன் சுத்தியில அடிக்கணும். ஆனா இந்த இடத்துல அது ரிவர்ஸ் ஆயிருக்கு இல்லையா, ஹோல்ஸ் வழியா வெளியே வர டோபி எல்லாத்தையும் குச்சி வச்சு அடிச்சிருப்பான், அததான் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவாரு ககாஷி. யாமட்டோ ககாஷிய சென்பாயின்னு கூப்பிடவும் எனக்கு தெரியும் அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் நம்மள அவன் முன்னேறி போக விட மாட்டான் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது நருட்டோ அடச்ச அப்படின்ட்டு கண்ணை தேய்ச்சிட்டே வருவான். டோபி இப்ப கூட நம்ம அடுத்து என்ன விளையாடலாம்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல இப்படி டைம் வேஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம சாஸ்கேவை தேடி போய் ஆகணும்பா நருட்டோ. யாமட்டோ அது எனக்கும் தெரியும், அடுத்து நம்ம பேட்டில் ஃபார்மேஷன் ஏக்கு போலான்னு பாரு. நருட்டோ செம ரேஜ் ஆவான். இதுக்கப்புறமா சாஸ்கே உச்சிஹா ஹைட் அவுட்டுக்கு போறதை காட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ வெயிட் பண்ண இட்டாச்சி, நான் வரேன் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் ஷரிங்கான் வரும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த லாங்கஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா இட்டாச்சி உச்சிஹா. 350th எபிசோட தாண்டி போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது நருட்டோ கிளாசிக்ல 220 இதுல 113ங்கிறப்ப 350 ஆச்சு இல்லையா, அதுக்கான பார்ட்டி போகும். ஹினாட்டா வெல்கம் பண்ணிட்டு இந்த பக்கம் போகணும், பார்ட்டி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிரும், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவா. காஸ்டியூமே வேற மாதிரி இருக்கு. யாமட்டோ ஸ்பீச் கொடுப்பாரு. 350th எபிசோட தாண்டி போறத நினைவூட்டுற விதமா அப்படின்னு சொல்ல வரும்போது நருட்டோ ஸ்டாப் பண்ணுவான். எல்லாரும் என்ன பண்றீங்க, நான் தானே மெயின் கேரக்டர், என்ன இன்வைட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ நீ தான் 350வது எபிசோட்ல இல்லையன்னு சொல்லி கேட்பாரு. அது ஜஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அப்படியா அப்படின்பாரு ககாஷி. சொல்ல போனா எபிசோட் 100 அப்புறம் 300லயும் நீ இல்லைன்பா சாய், வாய மூடுறா, நீயே எபிசோட் 252ல தான் வந்தவன் அப்படின்னு நருட்டோ சொல்லவும் கீபா ஒரு மெயின் கேரக்டரா இருக்க பார்க்க போனா மைல் ஸ்டோன் எபிசோட்ஸ்க்குலாம் நீ வரவே இல்லை, அதுக்கான லக்கு உனக்கு இல்ல போல அப்படின்பா. நருட்டோ கண் கலங்கிடுவான். ஒருவேளை நீ பாப்புலர் இல்லையோன்னு சொல்லி கேட்பான் ஷீனோ. இதை நீ எல்லாம் சொல்லக்கூடாதுடான்பா ஷீனோ கிட்ட. மைல் ஸ்டோன் எபிசோட்ல மெயின் கேரக்டருக்குன்னு ஒரு பஞ்ச் டைலாக் கூட இல்ல, பரிதாபமா இருக்குன்பா சக்குரா. நீயுமா சக்குரா அப்படின்ட்டு மனசு விட்டுருவான் நருட்டோ. மற்றவங்கள செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோ கண் கலங்கிட்டே வெளியே வருவான். ஹினாட்டா சேர் பண்ணுவா. நீ இங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே ஹினாட்டா அப்படின்ட்டு அழுவான் நருட்டோ.